Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஆல்ரெடி 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் எப்படி கொடுக்க சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க. 1 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இது கம்பல்சரி வரும் இல்லைங்களா. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டைம்லைன் இருக்கா, டைம்லைன் முடிச்சிருங்க. தென் மேப் ஒர்க் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபைனலி ரிமைனிங் கொஷின்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் 50 மார்க்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. So which country emerged as the strongest in East Asia towards close of 19th century? With whom of the following was the Lateran Treaty signed by Italy? Dash plains are formed by the older alluvium. Climate of India labeled as. And then fifth one, how many times has the preamble to the Constitution of India amended? Primary sector consists of. And then who granted the English Golden Fireman in 1632? 7 1 marks. So 7 1 marks நல்லா தரோவா 7 out of 7 வாங்குற அளவுக்கு தரோவா இருக்கணும் நீங்கள் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். இதுவும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேக்ஸிமம் இதில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்த்தவங்க இதில் நீங்கள் வித்தவுட் சாய்ஸ் எல்லா கொஷினும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா நேம் த கண்ட்ரீஸ் இன் ட்ரிபிள் என்டிட்டி அண்ட் தென் வாட் டு யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இண்டோ சைனா. நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ரிட். வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். டிஃபைன் நேஷனல் இன்கம். ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். 8 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 5 கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணலாம், இல்லை ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ். 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்க. ஒரு கொஷனுக்குமான சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. 2 மார்க் கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். தென் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ், ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ். 16th பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். Number 17, analyze the effects of the World War II. Then 18, explain the divisions of northern mountains and importance to India. Number 19, see, distinguish between weather and climate, western Ghats and eastern Ghats. Weather and climate is very 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 important. Distinguish between. Already நம்ம important question video பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் World War II, மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் World War II மிஸ் பண்ணக்கூடாத கொஷின்ஸ் நான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் போட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரி ஒரு 5 மார்க் நம்ம கையில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சுட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பிளைன் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். Write the challenges of globalization and then mark any 5 events from world history. Map line timeline சொன்னேன் இல்லையா. Mark any 5 events from the world history between 1900 and 1930 in a timeline. So timelineல 5 mark வந்துரும். Distinguish betweenல 5 marks, 5 5 10 marks, then 1 marks பார்த்தீங்கன்னா 7 marks. ஸோ 17 மார்க்ஸ் இது வரைக்கும் நம்ம தரோவாக கவர் பண்ணிட்டு ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா மேப் ஒர்க். மார்க் த ஃபாலோயிங் ஆன் த வேர்ல்ட் அவுட்லைன் மேப். 4 மார்க் கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து, ரஷ்யா, இட்டாலி, ஜெர்மனி. அண்ட் தென் 26th பார்த்தீங்கன்னா ஈச் பிளேஸ்க்கு ஹாஃப் மார்க். இட் கேரிஸ் ஓவரால் மார்க்ஸ் வந்து 40 மார்க்ஸ் இந்த மேப்க்கு. மார்க் த ஃபாலோயிங் ஆன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியாவில். ஃபர்ஸ்ட் டெக்கன் பிளாட்டியூ கேட்டிருக்காங்க. தென் மவுண்ட் K2, தென் வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட், அண்ட் தென் சுந்தர்பன், டெசர்ட் சாயில், காவேரி டெல்டா, ரிவர் கங்கா. ஸோ நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது மேப் பிளேசஸும் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு நியர்லி 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கக்கூடிய மேப் ஒர்க்கும் தனியாக என்னென்ன அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க
10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் இருக்கும். அதுலேயும் மேப் ஒர்க் இருக்குது. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் இருக்கும். அப்படி இல்லையா நம்ம சேனல்லே பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்கலாம், மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ பார்க்கலாம், அண்ட் தென் மேப் ஒர்க் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வந்து மேக் யூஸ் ஆஃப் தட் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ அண்ட் தென் மேப் ஒர்க். Wish you all the best. Thank you for your support. Thanks for watching.